இப்போ ட்ரீம் 11 மை 11க்கு மறுபடியும் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அரசாங்கமே யூ டர்ன் எடுத்திருக்கு. 10-15 நாளா போகுது. அப்போ அரசாங்கம் ஒரு விளையாட்டு கேமிங் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல காசு கட்டி விளையாடுற போட்டி எல்லாம் மொத்தமா தடை செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த முறை அரசாங்கம் ஒரு விஷயத்துல யூ டர்ன் எடுத்திருக்கு. இதை பல பேரும் ட்ரீம் 11 மற்றும் மை 11க்கு கிடைச்ச பெரிய வெற்றியா பாக்குறாங்க. என்ன விஷயம்னு சொல்றேன். முதல்ல அரசாங்கத்தோட மீட்டிங் நடந்திருக்கு. ஆமா, அரசாங்கம் இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்காக வரச் சொல்லி இருக்கிறாங்க. ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் எம்பிஎல் A23 போன்ற ஆப்ஸோட பிரதிநிதிகளை வரச் சொல்லி ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இருக்கிறாங்க. தடை செஞ்ச பிறகு இதுதான் முதல் சந்திப்பு. அரசாங்கம் இந்த விளையாட்டு கேமிங் சட்டத்தை கொண்டு வந்தப்போ இவங்க கூட பேசணும்னு அவசியமா நினைக்கல. அவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. ஆனா இப்போ அரசாங்கமே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த ஃபேண்டசி கம்பெனிகளோட அதிகாரிகள் அரசாங்க பிரதிநிதிகளோட சந்திச்சிருக்கிறாங்க. ஃபேண்டசி ஆப்ஸோட நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறாங்க. இந்த விஷயம் குறித்து அரசாங்கத்தோட கருத்தையும் தெரிஞ்சுக்க விரும்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கிட்டையும் இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட பிரதிநிதிகள் சந்திச்சிருக்கிறாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் அரசாங்கத்தின் சார்பாக அவங்க கிட்ட பேசி அரசாங்கத்தோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அதே சமயம் அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு இருக்கிறாரு. அடுத்ததா இ ஸ்போர்ட்ஸ் முன்னேற்றம் பத்தியும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அரசாங்கம் இப்போ இ ஸ்போர்ட்ஸ் அமைப்பு, இ ஸ்போர்ட்ஸ் கலாச்சாரம் இதையெல்லாம் முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க. அதை ரொம்பவே முன்னாடி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இதையெல்லாம் பத்தி தான் அரசாங்கம் மை 11 சர்க்கிள், ட்ரீம் 11 உட்பட எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ் பிரதிநிதிகளோடையும் பேசியிருக்காங்க. அரசாங்கம் அவங்களுக்கு சில விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க முன்னேறி போனா அவங்களுக்கும் லாபம் இருக்கும்னு சொல்றாங்க. விளையாடுறவங்களோட காசு பத்தியும் பேசியிருக்கிறாங்க. அதே சமயம் அரசாங்கம் ஃபேண்டசி ஆப்ஸ் நிர்வாகிகளோட விளையாடுறவங்களோட பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படாம எப்படி பாதுகாக்கிறது, அவங்க காசு வீணாகாம எப்படி பாதுகாக்கிறது, இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட தங்களுடைய நிலைப்பாட்டையும் வெளிப்படையா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, மக்கள் காசை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் காசு கட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேர் விளையாடுற போட்டியில கூட 5100 ரூபாய் வரைக்கும் காசு கட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விளையாடுறதால நிறைய பேருக்கு நஷ்டம் வந்துகிட்டே இருக்குன்னு அரசாங்கம் அவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. இன்னும் சட்டம் அமலுக்கு வரல. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த சட்ட மசோதா மக்களவையில நிறைவேறியாச்சு, மாநிலங்களவையிலையும் நிறைவேறியாச்சு, குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஆனா சட்டம் அமலுக்கு வர்றதுக்கான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படல. அதாவது இந்த மசோதா இன்னும் சட்டமா மாறல. அதனால இப்போ கூட நீங்க போட்டி ஏதாவது விளையாடினா உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. ஏன்னா இது இன்னும் சட்டமா மாறல. விளையாடுறவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அரசாங்கம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இப்போ கூட விளையாடிட்டு இருக்கவங்க, அதாவது இலவச போட்டிகள்ல லட்சக்கணக்கில் காசு ஜெயிச்சுட்டு இருக்கவங்க மேல எந்த அபராதமும் விதிக்கப்படாதுன்னு அரசாங்கம் தெளிவா சொல்லி இருக்கு. சட்டம் அமலுக்கு வர்றதுக்கான தேதி அறிவிக்கப்படல. அரசாங்கம் இந்த சட்ட மசோதா எப்ப சட்டமாகும்னு எந்த தேதியும் சொல்லல. எந்த தேதியும் உறுதியா முடிவு செய்யப்படல. அதாவது இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேண்டசி ஆப்ஸ் நிர்வாகிகள் ஏதாவது புது யோசனை சொன்னா அதுல சில மாற்றங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கர்நாடகா உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கு. வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி அடுத்த விசாரணை நடக்கும். அப்போ அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எடுக்குது, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு, போக போக நமக்கு தெரியும். ஆனா இப்போதைய முக்கியமான செய்தி என்னன்னா, அரசாங்கம் முதல் முறையா இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட பிரதிநிதிகளை சந்திச்சிருக்கிறாங்க. சட்டம் வர்றதுக்கு முன்னாடி சில மாற்றங்கள் நடக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சட்டம் வந்தா அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? முழுசா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.